Hi students, நாம இந்த வீடியோல ஏஐடிஎஸ் கோர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஏஐடிஎஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் தான். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு இந்த வீடியோ நம்ம என்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோர்ஸ்ல என்ன சொல்லி தர போறாங்க, இந்த கோர்ஸ் எதை பத்தின படிப்பு, இந்த கோர்ஸ்ல என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் வரும், இந்த கோர்ஸ் நம்மளோட எலிஜிபிலிட்டி என்னவா இருக்கும், நம்ம என்ன மாதிரியான ஜாப் ரோலுக்கு போக முடியும், சேலரி எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸஸ் பார்த்தா டீடைல் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு வீடியோஸ்க்கு லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோ போகலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏஐடிஎஸ் என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் தான். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட ஹியூமன் மாதிரியே இன்னொரு விஷயத்த சிந்திக்க வைக்கிறது. அதாவது ஹியூமனுக்கு ஈக்குவலா இல்ல ஹியூமனுக்கும் மேல ஒரு ஆர்டிஃபிஷியல் ஒரு இன்டெலிஜென்ஸை உருவாக்கலாம். ஓகேங்களா, அதுதான் ஏஐ. ஸோ அடுத்து டேட்டா சயின்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்றதா இருக்கட்டும், அனலைஸ் பண்றதா இருக்கட்டும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த டேட்டாஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம இந்த வேலை செஞ்சது, இதுக்கு முன்னாடி இந்த பொருளை நம்ம இப்படி எல்லாம் மாத்திருக்கோம் அப்படிங்கிற டேட்டாவெல்லாம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு கொடுத்து அதை வச்சு நம்ம ஒரு வேலையை செய்யறதா, புதுசா எப்படி அப்டேட்டடா பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி என்னென்ன தப்பெல்லாம் பண்ணமோ அதை ஏஐ யூஸ் பண்ணி அதை தப்பெல்லாம் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப டைம் எடுத்து பண்ணியிருக்கோம், இப்போ டைம் கம்மியா. இதுக்கு முன்னாடி ரொம்ப செலவு பண்ணியிருக்கோம், இப்போ செலவு கம்மியா பண்ணலாம். இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் எடுத்து ஏஐ கூட மெர்ஜ் பண்ணி நாம ஒரு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்கும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஏஐடிஎஸ் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன். இந்த கோர்ஸ் நீங்க படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா 12th பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இந்த ஸ்ட்ரீம் நீங்க படிச்சு வந்துருக்கணும். ஒரு 50 to 60% மார்க் எடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற காலேஜஸ் கிடைக்கும். ஒரு நல்ல ஸ்கோர் வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கேற்ற காலேஜஸ் உங்களுக்கு சூப்பராகவே கிடைக்கும். ஸோ இந்த கோர்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, பைத்தான் வரும், டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ் வரும், டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட், மிஷின் லேர்னிங் வரும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி படிப்பீங்க, டேட்டா மைனிங், வேர் ஹவுசிங், டீப் லேர்னிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், டேட்டா விசுவலைசேஷன், பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ், இந்த மாதிரியான பல வகையான சப்ஜெக்ட்ஸ் நீங்க படிப்பீங்க. ஸோ நான் சொல்றது எல்லாமே மெயின் சப்ஜெக்ட்ஸ், அதெல்லாமே ஏகப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு கலந்துதான் வரும். ஸோ இந்த கோர்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, டேட்டா அனாலிசிஸ்டா உங்களால போக முடியும், ஏஐ டெவலப்பரா உங்களால போக முடியும், டேட்டா சயின்டிஸ்டா உங்களால போக முடியும், பிசினஸ் அனாலிசிஸ்டா உங்களால போக முடியும், மிஷின் லேர்னிங் இன்ஜினியரா போக முடியும், பிக் டேட்டா இன்ஜினியரா போக முடியும், ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஆக முடியும். இந்த மாதிரியான பல வகையான வேலைக்கு உங்களால போக முடியும். இன்ஃபோசிஸ், அசெஞ்சர், கூகுள், ஜோகோ, விப்ரோ, இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ் உங்களால வேலை வாய்ப்புகளை வாங்கிக்கிட முடியும். ஸோ சேலரி என்ன ரேஞ்சில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற சேலரி கிடைக்கும். ஸோ ஆவரேஜா 6 to 20 lakhs per annum வரைக்கும் உங்களால வாங்கிக்கிட முடியும். ஸோ உங்களுக்கு ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ, நீங்க படிக்கிற காலேஜ் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கோ, பிளேஸ்மெண்ட் இருக்கோ, அதுக்கேற்ற உங்களால சேலரி அதிகபட்சமா வாங்கிக்க முடியும். ஸோ அது ஒன்றாகவும் இருக்கலாம். ஸோ அது நம்ம சொல்ல முடியாது, ஸ்கில்ஸை பொறுத்த சேலரியே. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கோர்ஸ் பத்திர ஐடியா கிடைச்சிருக்கோம். இந்த வீடியோவை உங்களுக்கு 12th பசங்க ஷேர் பண்ணிட்டு அவங்க யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.